அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள். நாடளாவிய ரீதியிலுள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு சுகாதார தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு தீர்மானித்துள்ளது. இந்த நிலையில் குறித்த போராட்டமானது எதிர்வரும் 28ஆம் தேதி முன்னெடுக்கப்பட உள்ளது. உத்தியோக சீருடை கொடுப்பனவுக்கு இணையாக ஏனையவற்றுக்கு வழங்கப்பட வேண்டிய கொடுப்பனவை அதிகரிப்பது தொடர்பான சுற்றறிக்கை வெளியிடப்படவில்லை. விசேட கொடுப்பனவை அதிகரிப்பதற்கான சுற்றறிக்கை 15 பிரிவினரை விடுத்து வெளியிடப்பட்டுள்ளதாக சுகாதார தொழிற்சங்க கூட்டமைப்பின் இணை ஏற்பாட்டாளர் சானக தர்ம விக்ரம தெரிவித்துள்ளார். அத்தோடு தாதியர்கள் உள்ளிட்ட சுகாதாரத்துறையின் 72 தொழிற்சங்கங்கள் கடந்த நாட்களில் மாகாண மட்டத்தில் பணிப்பகிர்வை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சீரற்ற வானிலை காரணமாக நாடளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள மின்சார தடைகளை மிக விரைவாக அறிவிக்கக்கூடிய புதிய முறைமையை இலங்கை மின்சார சபை அறிமுகப்படுத்தியுள்ளது. 1987 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு அதிகளவானோர் முயற்சி செய்வதால் பலருக்கு தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதற்குமே பின்வரும் நடைமுறைகளை பின்பற்றுமாறு இலங்கை மின்சார சபை வாடிக்கையாளர்களிடம் கோரியுள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக கடந்த 3 நாட்களில் 3 லட்சத்துக்கும் அதிகமான வாடிக்கையாளர்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். குறித்த தகவலை தனது எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டதோடு மக்கள் தொடர்பு கொள்ள விரைவில் புதிய நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக இன்று வடக்கிற்கு விஜயம் செய்யவுள்ளார். 3 நாட்கள் விஜயமாக வடக்கிற்கு புறப்படும் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி மற்றும் வவுனியா மாவட்டங்களில் உரித்து தேசிய வேலை திட்டத்தின் கீழ் காணி உரிமங்களை வழங்கி வைக்கவுள்ளார். இதேவேளை வடக்கில் உள்ள இளைஞர்களுடன் அதிபர் விசேட சந்திப்பொன்றிலும் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தில் பயிற்சி பிரிவு ஒன்றையும் அதிபர் திறந்து வைக்க உள்ளார். அத்துடன் கிளிநொச்சி வைத்தியசாலையில் பெண்கள் சுகாதார பிரிவு ஒன்றும் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவால் திறந்து வைக்கப்படவுள்ளது. வவுனியா மாவட்ட வைத்தியசாலையில் இதயநோய் பிரிவும், மாங்குளம் ஆதார வைத்தியசாலையில் புதிய விடுதியொன்றும் அதிபரால் திறந்து வைக்கப்பட உள்ளது. இவை தவிர யாழ்ப்பாணத்திலும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு நியமனம் வழங்கும் நிகழ்விலும் அதிபர் பங்கேற்க உள்ளார். இவ்வாறாக 10 முக்கிய நிகழ்வுகளில் அதிபர் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தென்மேல் பருவ பயிற்சி நிலைமை காரணமாக நாடு முழுவதும் தற்போது நிலவும் மழை நிலைமையும் காற்று நிலைமையும் மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 24 மணித்தியாலத்திற்கான வானிலை நிலவரம் தொடர்பில் நேற்று பகல் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சப்ரௌகா மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களின் சில இடங்களிலும் 180 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மிக பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மன்னார், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்று நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய சட்டங்களை கொண்டுவரும் நோக்கில் பரஸ்பர அங்கீகார பதிவு மற்றும் வெளிநாட்டு தீர்ப்புகளை நடைமுறையாக்குதல் தொடர்பான புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சட்டமன்றம் பரஸ்பர அங்கீகாரம் பதிவு செய்தல் மற்றும் வெளிநாட்டு தீர்ப்புகளை நடைமுறையாக்கல், திருமணத்தை ரத்து செய்தல் அல்லது திருமணத்தில் இரு தரப்பினரை பிரிப்பதற்காக வழங்கப்பட்ட வெளிநாட்டு தீர்ப்புகளை அங்கீகரித்தல் மற்றும் பதிவு செய்வதற்கான ஏற்பாட்டுடன் ஒரு சட்டமூலம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுபோன்ற சட்டங்களை நடைமுறைப்படுத்த தற்போது சட்டமா அதிபரின் அனுமதி கிடைத்துள்ளதாக அரசாங்கத்தினால் கூறப்பட்டுள்ளது. காலியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த மூவர் தொடருந்தில் மோதி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காலி பூச பிந்தலிய சந்தியில் உள்ள பாதுகாப்பு கடவையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தொடருந்து கடவையின் பாதுகாப்பற்ற சமிக்கை காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. குறித்த கடவையில் உரிய முறையில் சமிக்கை செய்யப்படவில்லை என நேரில் பார்த்த பொதுமக்கள் தெரிவித்துள்ளார்கள். எனினும் 3 பேர் பாதுகாப்பற்ற முறையில் மோட்டார் சைக்கிளில் பயணம் மேற்கொண்டுள்ளதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றின் மீது மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் 2 பேர் காயங்களுக்குள்ளாகி கிணிகத்தின வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கிணிகத்தின போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இந்த சம்பவம் வியாழக்கிழமை மதியம் 1:15 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். ஹட்டனிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸின் மீது ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் திகல பகுதியில் வைத்து குறித்த மரம் வீழ்ந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளார்கள். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பிரதான வீதிகளின் போக்குவரத்தை மேற்கொள்ளும் சாரதிகள் மற்றும் பொதுமக்கள் அவதானத்துடன் பயணிக்குமாறும் போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளார்கள்.
நாடளாவிய ரீதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது நச்சுத்தன்மை மிக்க போதைப் பொருட்களுடன் 16 பெண்கள் உட்பட 627 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இதன்போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 18 பேர் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். போதைப் பொருட்களுக்கு அடிமையாகியுள்ள 17 பேரை புனர்வாழ்வு நிலையத்துக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நண்பருக்கு உணவு பார்சலில் கெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களை மறைத்து வைத்துக் கொண்டு சென்ற ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் அனுராதபுரம் ஜெயஸ்ரீபுரத்தை சேர்ந்த 43 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபர் போதைப்பொருள் விற்பனை செய்த குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு அண்மையில் பிணையில் விடுவிக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸை தனியார் மயப்படுத்தும் திட்டத்தின் கீழ் விண்ணப்பம் செய்த ஏலதாரர்கள் பட்டியலிலிருந்து 3 நிறுவனங்கள் தேர்வுக்காக இறுதிப்பட்டியலுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஏலத்துக்காக 6 நிறுவனங்கள் தமது விண்ணப்பங்களை செய்திருந்த நிலையில் ஏர் ஏசியா, சுப்ரீம் குளோபல் மற்றும் கெய்லிஸ் ஆகிய 3 நிறுவனங்கள் இறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. இதன்படி இலங்கையின் பொருளாதார நிலைப்படுத்தலுக்காக ஒத்துழைத்த இலங்கையரான RM மணிவண்ணனின் தலைமையில் முன்னணி பல்துறை நிறுவனமான சுப்ரீம் கொன்சோடியம் இயங்குகிறது. விமான போக்குவரத்து துறையில் நன்கு ஸ்தாபிக்கப்பட்ட நிறுவனமான ஏர் ஏசியா ஒரு மலேசிய நிறுவனமாகும். இந்நிலையில் தெரிவு செய்யப்பட்ட மத்திய நிறுவனமான கெய்லிஸ் இலங்கையின் உள்ளூர் பல்துறை நிறுவனமாக விளங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பிரதான நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் 80% உயர்வடைந்துள்ளதாக நீர்ப்பாசனத்துறை பணிப்பாளர் SPC சுகீஸ்வர தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவி வரும் மழையுடனான காலநிலை காரணமாக இவ்வாறு நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் தெதுரோயா, ரயங்கனையோயா, அங்கமுவ நீர்நிலைகள் நீர் நிரம்பி வழியத் தொடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். குருநாகல், அனுராதபுரம், அம்பாந்தோட்டை மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில நீர்நிலைகளில் நீர் மட்டம் நிரம்பியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் நாட்களில் மழை பெய்தால் மேலும் நீர்மட்டம் உயர்வடையும் என எதிர்கூறப்பட்டுள்ளது. மேலும் கண்டி, நுவரெலியா மற்றும் சப்ரகா மாகாணங்களில் 180 மில்லிமீட்டர் வரையில் மழை பெய்யும் என வெள்ள நிலைமை ஏற்படலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கட்பெட்டி முதல் கொழும்பு, காலி மற்றும் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களில் கடல் கொந்தளிப்பாக காணப்படும். இதனால் கடல் தொழிலாளர்கள் மறு அறிவித்தல் வரை குறித்த கடற்பிராந்தியங்களுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நிலவும் மழையுடனான காலநிலையை அடுத்து ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி கலனிகங்கை, கழுகங்கை, ஹிங்கங்கை மற்றும் நில்வலாகங்கை ஆகியவற்றின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த ஆறுகளை அண்டியுள்ள மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் 3வது தேசிய வைத்தியசாலையாக கராப்பட்டியா போதனா வைத்தியசாலையை மாற்றுவதற்கு இலங்கை அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் தற்போது இடம்பெற்று வரும் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் வைத்து அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்த்தன இதனை தெரிவித்துள்ளார். தற்போது இலங்கையில் அபிவிருத்தியடைந்த தேசிய வைத்தியசாலைகளாக கொழும்பு மற்றும் கண்டி தேசிய வைத்தியசாலைகள் மட்டுமே உள்ளது. இதன்படி காலி கராப்பட்டியா போதனா வைத்தியசாலையை தேசிய வைத்தியசாலையாக அபிவிருத்தி செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தற்போது வைத்தியர்கள், தாதியர்கள் போன்றவர்களுக்கு பயிற்சி அளிப்பதில் கராப்பட்டியா வைத்தியசாலை சுகாதாரத்துறைக்கு அதிகளவு பங்களிப்பு செய்வதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மாதம்பே வடக்கு முகனுவட பிரதேசத்தில் தென்னை நார் தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட தீப்பரவலினால் பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக மாதம்பே போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இந்த சம்பவம் வியாழக்கிழமை இடம்பெற்றுள்ளது. மின்கசிவு காரணமாக இந்த தீப்பரவல் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த அனர்த்தத்தில் தொழிற்சாலையில் பல கோடி ரூபாய் பெறுமதியான தென்னை நார்கள் காணப்பட்டுள்ளதுடன் அவற்றின் சிலவற்றை எவ்வித சேதமுமின்றி மீட்க முடிந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அடுத்த மாதமளவில் மீன்களின் விலை வேகமாக அதிகரிக்கும் என பேலியகுட மத்திய மீன் வர்த்தக வளாகத்தின் வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது. நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மீனவர்கள் தொழிலுக்கு செல்ல முடியாத காரணம் இதுவென அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அதேவேளை சீரற்ற காலநிலையால் மரக்கறி விலைகளும் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.